ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் எங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஒரு டேட்டில் வருது. அதாவது உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி ஒரு 2 to 3 days தான் ஆயிருக்கும். பார்த்தா எனக்கு ப்ளீடிங் ஆகுது சிஸ்டர்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஐவிஎஃப் பண்ணி 15 days ஆகிடுச்சு, எனக்கு இப்போ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஐவிஎஃப் பண்ணி பாசிட்டிவ் வந்துடுச்சு, ஆனால் இப்போ எனக்கு பேபிலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி 10 days ஆகுது, ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே என்கிட்ட ரீசன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரீசன் கேட்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் கேட்குறாங்க. ஒரு விஷயம் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, அதாவது 2-3 நாள்லேயே ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது பீரியட்ஸா என்ன அப்படின்றத நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் மட்டுமே நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, பேபியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு ப்ளீடிங்லாம் வருது, இல்லை அன்றைக்கே ப்ளீடிங் வருது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள். சேம் டைம் பேபியை சுற்றி ஏதாவது பிளட் கிளாட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி. அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் வரும், அதனாலையுமே இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10th day அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 9th and 10th day இல்லை 12th day அப்படி போல் ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆகுதுன்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இல்லை என்ன மாதிரி ப்ளீடிங்ன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டோ இல்லை டாக்டரை போயிட்டு நீங்கள் பார்த்து ஸ்கேன் பண்ணாலும் மட்டுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு, ஆனால் எனக்கு இப்போ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீசன் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ப்ளீடிங்ன்றது எதனால் வருது அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு டாக்டர் தான் நமக்கு சொல்லவே முடியும். அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன கேட்குறீங்கன்னா, சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பிறகு சில பேர் கேட்குறாங்க ரீசன்ஸு, சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்வேன்னா, இப்போ நான் டாக்டர் கிடையாது, பட் இருந்தாலுமே ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம என்ன ரீசன் சொல்ல முடியும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் பாடி கண்டிஷன்ஸ் வேறையாக இருக்கும். அதே மாதிரி என்ன பிரச்சனைன்றது டாக்டரை தவிர்த்து வேறு யாராலுமே சொல்ல முடியாது. அவங்க உங்களை செக் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாமே பண்ணி பார்த்துட்டு என்ன இஷ்யூன்றதை ஒரு டாக்டரை தவிர வேறு யாராலுமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாங்க. ப்ளீடிங் எதனா ஆச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. என்ன ரீசன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றதே சில பேருக்கு தெரில. ப்ளீடிங் ஆச்சு, அப்படி ப்ளீடிங் ஆகுதுன்னா டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்றது கூட சில பேருக்கு தெரில. தயவு செஞ்சு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆனாலும் சரி, இல்லை ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் ப்ளீடிங் ஆனாலும் சரி, இல்லை பாப்பா நல்லா இருக்காங்க ஆனால் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலும் சரி, நீங்கள் எப்போ இந்த டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் 9th month வரைக்கும் உங்களுக்கு எப்போ ப்ளீடிங் ஆனாலுமே தயவு செஞ்சு அதை ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள். இல்லை இம்மிடியேட்டாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபீவர், கோல்டு, காஃப் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நாள் விட்டுட்டு நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம். ப்ளீடிங் அப்படின்னு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்க்கணும், இல்லைனா உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் டாக்டர் கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னாலுமே நீங்கள் சில பேர் ஹோம் ரெமிடிஸ்லாம் கேட்குறாங்க. அதாவது ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்றத
தயவு செஞ்சு எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீடிங் அப்படின்னு ஆச்சுனாலே அது ஒரு எமர்ஜென்சி. நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்க்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்டுட்ருக்கீங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். IVF டயட் சார்ட், வெயிட் லாஸ்க்கு, PCOD, PCOS, தைராய்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். இப்போ வாங்க